Hey guys. Hi guys. So welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Roshan, and Gayatri here. இந்த vlogல நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளான் சேஞ்ச் ஆனனால ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு போயிட்டு thumbnail பார்த்திருப்பீங்க அதுவும் நீங்க. அதனால நான் கங்கை கொண்ட சோழபுரம். என்னன்னா மழை பெய்யுது. பயங்கர மழைங்க. சீரியஸ்லி ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு கங்கைகொண்ட சோழபுரம் போனோன்னு. தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கே நான் வந்து 4 to 5 years பேக் முன்னாடி போனேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போலேருந்தே போகணும்னு ஆசை. நவ் வி காட் த சான்ஸ். பட் இதோட ஹிஸ்ட்ரி என்ன? ஸோ கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசணுன்னா இது ராஜேந்திர சோழன் தான் கட்டினாரு. ராஜேந்திர சோழன் அதாவது ராஜேந்திர சோழன் பையன் ஃபஸ்ட்டு பையனான்னு தெரியல பையன். ஸோ ஏன் கங்கைகொண்ட சோழபுரம்னா ராஜேந்திர சோழன்ட்டு வந்து அவன் அப்பாவோட பெட்டராக கோயில் கட்டணும், அவனோட அப்பா ஈக்குவலாக ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அவன் ஆசை வந்து. ஸோ அந்த ரீசன்னாலே வந்து அவன் வந்து இது கட்டணும்னு வந்து முடிவு எடுத்தான். ஸோ இது வந்து கங்கா வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து கோவில் கட்டணும்னு ஆசை வந்து. அப்படிங்கும் போது இவன் வந்து சில ஆலண்ட்லேயே வந்து அமுச்சு விட்டான். பட் நார்த் இந்தியாவோட கிங்டம்ஸ் எல்லாமே அவன் ஆலண்டில் பிடிச்சி வச்சு இவங்க வந்து தண்ணி எடுத்துன்னு அதை விடாமல் பண்ணாங்க. பையன் என்ன கிராண்டில் வந்தான்னு தெரில, போய் எல்லாரையும் துவம்சம் பண்ணி அந்த ஊர் ராஜாவை வந்து நடந்து கொண்டு வந்து அவங்க தலையில் அந்த இதை வச்சு பானையை வச்சு அந்த பானையில் வந்து தண்ணி ஊற்றி நடந்தே கொட்டின்னு வந்து இந்த ரோல் கட்டி விட்டான். ஸோ அப்படி தான் வந்து இந்த சோழா கிங்டம் வந்து நார்த் இந்தியாக்கெலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. சும்மா அந்த இதை வந்து சீண்டின மாதிரி தான் விட்டுருக்காரு. அது பார்ப்போம் எப்படி விட்டுன்னு. மழை விட்டுச்சுன்னா ஓகே, மழை பெஞ்சா பையன் தான் விட்டான், சரியாக பார்க்கவும் முடியாது. கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு கோயிலுக்கும் போகணும், ப்ளஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இன்னும் 25 minutes ரீச் ஆகிடுவோம். வி ஆர் ஆன் த வே. போய் ரீச் ஆகிட்டு அடுத்து அப்படி தரோம் எப்படி என்ன ஏதுன்னு. கங்கைகொண்ட சோழபுரம்க்கு வந்தாச்சு. சீரியஸ்லி செம்ம ஹாப்பியாக இருக்கு இங்கே வந்ததுக்கு. என்ன எத்திரி ஹாப்பியா? நல்லா இருக்கு, நல்லா. ஆக்சுவலி இன்னும் உள்ள போல. ஆனால் இது வந்து நான் எப்படி நான் நெட்டில் ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டேன்னா ராஜேந்திர சோழன் வந்து அப்பாவோட பெட்டராக பண்ணோன்னு. ஸோ மேபி கட்டி நிறைய பேர் அதை வந்து அழிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த இடத்துலேருந்து வந்து என்னென்ன கிங்கெலாம் வந்து ராயல் ஆர்டர்ஸ் கொடுத்து விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் 1, அப்புறம் வந்து ராஜாதி ராஜா 1, ராஜேந்திர சோழர் 2, வீர ராஜேந்திர 2 அண்ட் குலோத்துங்க 1. இவங்களாம் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சு விட்டாங்க. உள்ளே போய் போவோம் எப்படி விட்டுன்னு உங்கன்னா பார்ப்போம். வாங்க சேர்ந்து பார்க்கலாம் நம்ம. சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. வந்து கரெக்டாக அப்பா மாதிரியே பண்ணணும்னு ட்ரை பண்ணி விட்டான். பட் நல்லா எடுத்துகிட்டு வந்து விட்டான், சூப்பராக பண்ணி விட்டான். ஸோ மேபி அதான் சொன்ன மாதிரி அந்த போர்டுலேயே போட்டு விட்டு, வாசலில் போர்டு இருக்குது அங்கேயே போட்டு விட்டு நிறைய டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குன்னு. ஸோ மேபி அது மூலமாக நிறைய இது அவனை வந்து உடச்சி விட்டலாம்.
இதே ஒன்று நல்லா நான் பார்த்து ஞாபகம் சப்போஸ் நீ போயிட்டு நின்னா பெரிய கோயிலும் இதே மாதிரி தான் இருக்கும். டிசைன் கிட்டத்தட்ட சிம்லர் டிசைனாக தான் இருக்கும் அது. சீரியஸ்லி வேறு லெவல் இது. எஸ் காயத்ரி இதோ சுட்டி பையனும் இருக்கான். இவனும் வந்து ஆல்ரெடி சென்னையில் இருக்கிற ஒரு சோலா டெம்பிள், என் அப்பா இருக்கிற சோலா டெம்பிள் அது. அங்கேயும் நம்ம பண்ணியிருந்தோம். ஆமாம், இதில் மைசூர் கிட்ட ஒரு சோழன் டெம்பிள் அதுவும் ஒன்று பண்ணோம். பையன் மார்னிங் போனதுனால ஒரு சோழா டெம்பிள் தான். சீரியஸ்லி ஏன்னா செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே ஒன்றுனா வாங்க அப்படியே போயிட்டு ஆட்டுவோம். உள்ளே கோயிலுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க, நம்ம வெளியே ஆட்டிட்டச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. எஸ் கம் ஆன் லெட்ஸ் கோ. சீரியஸ்லி எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். இவ்வளோ பெருசாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது நந்திங்க. அது பின்னாடியே டேரெக்டாக கொடிமாதம் இருக்குது. இதே டேரெக்டாக உள்ளே போனால் சுவாமி துதிவாதங்க. நல்லா பார்த்தா ஸோ இந்த வழியில் வந்து சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இந்த வழி தான். அப்படியே நம்ம வெளியே அப்படி பார்த்தோம்னா நிறைய இடம் அதை சுற்றி பார்க்க நேச்சரே வேறு லெவலில் இருக்குது. அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சை பூலாம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சவுண்டு கிரியேட் பண்ணுதா, கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ உள்ள லிங்கத்தை பார்த்தோம், நல்ல பெரிய லிங்கம். இது தஞ்சாவூர் அளவுக்கு இல்லை, ஆனால் பெரிய லிங்கம். அது ஆக்சுவலி கம்பேர் பண்ண வேண்டாம் தஞ்சாவூரை விட. ஆனால் இது வேறு லெவலில் பண்ணிவிட்டோம், அது வேறு லெவலில் பண்ணிவிட்டோம். அது நந்தி கிட்டத்தட்ட நந்தி இருந்தது. இந்த 3-4 நந்தி பார்த்துருவோம் நம்ம. நந்தி மட்டும் நான் பார்த்தது இருக்கிறேன், வேற கோயிலில் ஞாபகம் இல்லை. ஆனால் இதில் தஞ்சாவூரில் இதோட பெரிய லிங்கமாக இருக்கும், இதோட இன்னும் பெரிய லிங்கம். எல்லாம் சீரியஸ்லி நான் இன்னும் ஆமாம் ஆர்கிடெக்சர் சீரியஸ்லி சோலாஸில் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஆர்கிடெக்சரில். இப்போவே அதாவது 1000 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கு. அப்போ அவன் கட்டும்போது எப்படி கட்டி வைப்பான் அவனை. சீரியஸ்லி இப்போது சைட்லலாம் வந்து நிறைய காணும். இங்கே பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா ஒன்றுமே இல்லைன்னா. ஸோ ஃபஸ்ட் நல்லா இருந்திருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்து விட்டோம். நல்லா பண்ணிடுறோம். அதுவும் இங்கே வந்து கிராஸில் வந்து வாக் பண்ணுறது நல்லா இருக்கு. ஆமாம் இல்லை இதை வந்து சொல்கிற மாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்னால ஒன்று பண்ணி தான் ஆனோம். அது பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்து இந்த இடத்துல பின்னாடி வந்து பிள்ளையாக இருக்காது, விநாயகர். அது இந்த இது மெயின் இது வந்து அதான் சிவன் தான். இந்த பெரிய கோபுரத்தில் இங்கே இருக்கிறது சிவன் தான். அண்டை அண்டு ஒன்று பார்த்தீங்களா பின்னாடி, அண்டை வந்து ஒரு லிங்கம் மட்டும் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பெருசாக ஒன்றுமே தெரியல, லைட்டு போட்டு எதுவும் போடல, கம்பி மாதிரி போட்டு இது பண்ணிவிட்டாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு காமன் இதுவாக இருக்கலாம். பட் சூப்பராக இருந்தது. அதாவது இந்த சேர பாண்டியர்கிட்ட இந்த சண்டை விதப்பு எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் தெரிஞ்ச போர்டில் போட்டு பாண்டியர்கள் தான் இதை வந்து இது பண்ணான்னு மாதிரி போட்டு. பட் இது மாதிரி இதை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எல்லாம் இது நம்ம முன்னோர்களோட பொட்டிஷன்ல சொல்லலாம். அதெல்லாம் பாருங்கள, ஐயோ வேறு லெவலில் அப்படியே ஸ்டோரி மாதிரியே இது பண்ணி விட்டாங்க அவங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த காலத்தில் எப்படிலாம் யோசிச்சு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு போதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து அவங்கள வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஃபுல்லாக இது வந்து உடஞ்சி இருக்குது. இதுவும் இன்னும் கொடூரமாக உடஞ்சி இருக்கிறது சீரியஸ்லி. பட் இதெல்லாம் வந்து உடையாமல் வச்சுருந்தா அந்த செம்மையாக இருந்து இருக்கும். இல்லை இருக்கிறத வச்சே பார்க்கும்போது சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. I don't have any words to explain at all. அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த அளவு பியூட்டி கொண்டரை உடைச்சிருக்காங்களோ. பட் யா எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க்மேன்ஷிப் இருக்கும். ஸோ அதை வீணாக்குன மாதிரி இருக்கு. இல்லை கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறதுன்னு தெரியுது. அவ்வளோ சிற்பம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது 1000 வருஷம் ஆகியும் இன்னும் வந்து கம்பீரமாக அப்படி இருக்கிறதுனா வந்து சின்ன விஷயம் கிடையாது. இப்போ பெரிய கோயிலே வந்து ஏன் எல்லாரையும் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்னா, ஏன்னா 1000 years ஆகியும் எர்த்குவேக் வந்தோம் வந்து
ஒரு இன்ச்சை விட அது வந்து சாயாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது அது. இன்னும் அதே மாதிரி ராஜேந்திர சோழன் வந்து அப்பா மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில்ல நிறைய இப்போ சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதனால் இதில் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நான் அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்லாம் வச்சுருந்தாங்க. பாட்டில் வந்து சேனல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி சேனல்லாம் வச்சு எல்லாம் உட்காந்துக்கலாம். ஸோ அது மாதிரியும் இருக்குது. இந்த இதுக்கு ஒரு வாக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆமாம், ஒரு டிவைனாகவும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் சீரியஸ்லி நேச்சரை லவ் பண்ணலாங்க. இது வந்து ஆக்சுவலி இது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்னால இதை வந்து எல்லாமே வருவாங்க. பெரிய கோயிலில் பார்க்கும்போது வந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. வாக்கிங் போகிறவங்க அங்கேயே வந்து நிறைய இப்போ யோகா பண்ணுறவங்க, சிலம்பம் லேர்ன் பண்ணுறவங்க அந்த இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி எல்லாம் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ யாராய்ஸ் ஸோ வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆர்கிடெக்சர்லேருந்து கோயிலேருந்து இந்த சரௌண்டிங்ஸ், அதுவும் முக்கியமாக இந்த கிளைமேட்டு தான் எல்லாத்தையும் தூட்டி விட்டுருச்சு. சீரியஸ்லி ரொம்ப நாள் கனவு ஒன்று ஆசைப்பட்ட மாதிரி வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண ரொம்ப நாள் ஆசைன்ட்டு. இப்போமே இது மாதிரி இது இடத்துக்கு போனால் நான் பழங்காலத்து கோயிலோ இல்லை பழங்காலத்து இதை மாதிரி ஃபோர்ட் எது இருந்தாலும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் சீரியஸ்லி வேறு லெவல். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ காயத்ரி வரா இருப்போம், அவள்கிட்ட கேட்போம் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. எஸ் காயத்ரி, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுங்க. வந்தது வேறு லெவலாக இருந்தது, பிடிச்சிருந்தது. வேறு டு பி ஆனஸ்ட் வந்து we don't have any words to explain. லிட்ரலி ஐ எம் ஸோ ஹாப்பி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வந்ததுக்கு. ஒரு நார்மலாக கோயிலில் பார்க்குறதுக்கும் இதை பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஹாப்பினஸ். எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா, இப்போவே இப்போ இப்படி இன்னும் 15 காலத்தில் நம்ம எப்படி வந்து இருக்கோம், அப்போ இன்னும் இதோட சூப்பராக இருந்திருக்கும் தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. எஸ். ஸோ இந்த இது போனது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆயிடுது. திடீர்ன்ற எடுத்த போட்டிவு நல்லபடியான. ஆமாம், அது சும்மா பேச்சுவார்த்தையில் தான் மாமனார் கேட்டார் போகலாமான்னு. சரி ஓகேன்னு ஒரே ஏரியா சொன்னது தான். அது இல்லை, ஒரு கோயில் ஒரு கடவுளுக்கு ஒரு சந்நிதி மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது மாதிரி வேற எங்கேயும் பார்த்ததில்லை. எஸ். ஸோ இத்துடன் இந்த வீலாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எஸ். கங்கை கொண்ட சோழபுரம் வீலாக் இதோட முடிவுக்கு வந்துள்ளது. எஸ். ஸோ நீங்களும் போயிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வேறு ஏதாவது இந்த மாதிரி பிளேஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் போயிட்டு பார்க்குறோம். எஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you guys in the next part of this vlog series. Bye. 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 Bye.